நட்ட நடு காடு நடுநிசி நேரம் தீப்பந்தம் கையில் ஏந்தி காட்டிற்குள் அழைத்துச் சென்றான் புலையன். காற்றடித்தும் இலையசையாத கடும் சாம நேரம் மாவிசக்கியை பலி கொடுக்கும் இடத்திற்கு அழைத்து வந்தான் புலையன். அப்போது மாவிசக்கி, அப்பா, எனக்கு இந்த இடத்தை பார்த்தாலே பயமாக இருக்கின்றது, என்னை மீண்டும் கோவிலுக்கே அழைத்து சென்று விடுங்கள் என்றாள். இங்கு ஏன் இந்த பூஜை பொருட்கள் எல்லாம் இருக்கின்றது? தமது அடிமை பணியாளர்கள் இங்கு ஏன் இருக்கின்றார்கள் என்று மாறி மாறி கேள்வி எழுப்பினாள் மாவிசக்கி. இதையெல்லாம் கோவிலுக்கு வாங்கி வந்தேன் மகளே, இந்த பொருட்களை எடுத்துச் செல்லத்தான் அடிமை பணியாளர்கள் வந்திருக்கின்றார்கள் என்று சமாளித்தான் பெரும்புலையன். பலிபீடம் பட்டு துணியால் மூடப்பட்டு படுத்துறங்கும் திண்ணை போல காட்சியளித்தது. மாவிசக்கி, இதில் படுத்து ஓய்வெடுப்பாயாக மகளே என்றான் பெரும்புலையன். நெடுந்தொலைவு நடந்து வந்த களைப்பு தீரவும் திருவிழாவில் கண்முழித்திருந்ததாலும் மாவிசக்கி சற்று நேரம் உறங்கலாம் என்று அந்த திண்ணையின் அருகில் வந்தாள். மாவிசக்கி திண்ணைக்கு அருகில் வந்தவுடன் சட்டென்று ஒருவன் பலிபிடத்தில் இருந்த பட்டு துணியை நீக்கினான். பலிபிடத்தை பார்த்ததும் மாவிசக்கி பயந்து நடுங்கினாள். காட்டுக்குள் ஓடத் துவங்கினாள். மடியில் கட்டி வைத்திருந்த மரப்பாச்சி பொம்மைகள் எல்லாம் அங்கே சிதறி விழுந்தன. கையில் வாங்கி மாட்டிய கண்ணாடி வளையல்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக உடையத் துவங்கின. காட்டின் புதரில் சிக்கி அவள் ஆடையும் கிளிய தொடங்கியது. சிறு சிறு கீறல்கள் அவள் மேனியெல்லாம் விழுந்தன. ஓடி சென்று ஒரு புதருக்குள் ஒளிந்து கொண்டாள் மாவிசக்கி.